வணக்கம் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஏக்கு வந்து அதாவது 2024ல நீங்க வந்து யுஏக்கு வந்து ஜாப் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, சிவி வந்து எந்த மாதிரியெல்லாம் வந்து சிவி வந்து நம்ம கிரியேட் பண்ணணும், எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ், எந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே அந்த சிவில போடணும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் வந்து கிளீனா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல யுஏஇ பத்தியும் யுஏஇ ஜாப்ஸ் பத்தியும் யூஏ நடக்கிற எல்லா அப்டேட்ஸை பத்தியும் நான் வந்து ரெகுலரா வீடியோ போடுவேன். ஸோ நம்ம வீடியோவை நீங்க ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளீனா புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து இந்தியால இருந்து யுஏக்கு வந்து அதாவது விசிட் விசா எடுத்துட்டு வந்து ஜாப் சர்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க துபாய்க்கு வந்துட்டீங்க, அதாவது யுஏக்கு வந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்க உங்களோட ஜாப் அப்ளை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அப்படி ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட சிவி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ அவங்க கூப்பிடறதுக்கு முன்னாடி உங்களை வந்து செலக்ட் பண்றதே வந்து உங்களோட சிவியை வச்சுதான். ஸோ உங்களோட சிவி எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களுக்கான இன்டர்வியூ காலும் வரும் அப்படின்றது தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்க வந்து ஒரு சிவியை கிரியேட் பண்ணும்போது லைக் ஆல்ரெடி வந்து ஜாப்ல இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட சிவி அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஒரு இன்டர்நெட்ல இருந்து சாம்பிள் சிவி எடுத்து அதை நீங்க வந்து மேட்ச் பண்ணி நீங்க வந்து உங்களோட சிவியை ரெடி பண்ணியிருப்பீங்க. பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே வந்து பண்ணாம நீங்களா உங்களோட ஓன் நாலேஜை வச்சு உங்களோட சிவியை வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணுங்க. இந்த வீடியோ முடியும் போது நான் வந்து ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணி எப்படிலாம் வந்து நீங்க வந்து சிவி ரெடி பண்ணலாம், அந்த சிவி வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதையும் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா, யுஏஇ மார்க்கெட்டை பொறுத்தவரையிலையும் உங்களோட சிவில வந்து கம்பல்சரி வந்து உங்களோட போட்டோ இருக்கணும். அது ஏன் நான் அப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஒரு ஃப்ரெண்டுமே வந்து நான் வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவரும் வந்து என் கூட வந்து ஜாப் சர்ச் பண்ணாரு. பட் அவர் கடைசி வரைக்குமே எந்த காலுமே வரல. அது என்ன அப்படின்னு சொல்லி நான் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது, அதாவது நான் வந்து தனியா ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அவருக்கோட ரெசியூல வந்து அவர் வந்து அவரோட போட்டோவே வந்து போடவே இல்லை. ஸோ கடைசி வரைக்கும் அவருக்கு வந்து காலே வரல. போட்டோ வந்து அவ்வளவு இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து போட்டோ வந்து கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தான். ஸோ அதனால உங்களோட லைக் உங்களோட பிரசன்ஸையோ இல்லை உங்களோட அழகை வச்சோ வந்து ஜாப் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. பட் இருந்தாலுமே வந்து யுஏஇ மார்க்கெட் பொறுத்தவரையிலையும் சிவில வந்து போட்டோ அப்படின்றது வந்து ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம நீங்க ஆல்ரெடி வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸை வந்து ரொம்பவே எலாபரேட் பண்ணி ரொம்பவே வந்து ஸ்வீட்டா ஷார்ட்டா வந்து சொல்லுங்க. அதை விட்டுட்டு வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து அது தெரியும், எனக்கு இது தெரியும் அப்படின்றது எல்லாமே வந்து தவிர்த்துட்டு நீங்க உங்களோட ப்ரீவியஸ் ரோல்லையோ இல்ல உங்க எக்ஸிஸ்டிங் ரோல்லையோ என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணிருக்கீங்க, மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு நீங்க பெஸ்ட் அப்படின்றத வந்து உங்களோட சிவில வந்து நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க யுஏஇ மார்க்கெட்டை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னா, உங்களோட லாங்குவேஜஸ் வந்து உங்களுக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து அடிஷனல் பெனிஃபிட்ஸ். ஸோ அதனால உங்களோட லாங்குவேஜஸ் வந்து என்ன மாதிரியான லாங்குவேஜஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்றதையும் வந்து நீங்க போடுங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட பாஸ்போர்ட் டீடைல்ஸ் அண்ட் விசா டீடைல்ஸ், அதாவது உங்களோட பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி டேட்டு, அதுக்கப்புறம் உங்களோட விசா எக்ஸ்பைரி டேட்டு, அதுக்கப்புறம் நீங்க என்ன விசால வந்து இருக்கீங்க. எக்ஸாம்பிள் நீங்க விசிட் விசால இருக்கீங்களா, இல்ல வந்து ஆல்ரெடி வந்து எம்ப்ளாய்மெண்ட் விசால இருக்கீங்களா, இல்லாட்டி வந்து உங்களோட ஹஸ்பண்ட் விசால இருக்கீங்களா, இல்ல ஒய்ஃப் விசால இருக்கீங்களா. ஸோ இந்த மாதிரியான டீடைல்ஸ்மே வந்து உங்களோட சிவில நீங்க கண்டிப்பா போடணும். அதுக்கப்புறம் எஜுகேஷனல் அண்ட் குவாலிஃபிகேஷன். ஸோ எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன்ல வந்து இந்த மாதிரி நான் 10th வந்து இந்த ஸ்கூல்ல படித்தேன், 12th இந்த ஸ்கூல்ல படித்தேன், அதுக்கப்புறம் காலேஜ் வந்து யூஜி இங்க பண்ணேன், பிஜி இங்க பண்ணேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப இதுவா வந்து போடாம நார்மலா உங்களோட காலேஜ் இதை மட்டும் நீங்க வந்து போட்டாலே போதும். நீங்க வந்து பிஜி பண்ணிருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்க உங்களோட பிஜியோட குவாலிஃபிகேஷன் மட்டுமே வந்து நீங்க போட்டா போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா நீங்க ஏதாச்சும் கோர்சஸ் ஏதாவது பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த கோர்ஸோட டீடைல்ஸுமே வந்து ரொம்ப எலாபரேட் பண்ணி வந்து நீங்க போடுங்க. இது மட்டும் இல்லாம நீங்க ஏதாச்சும் இன்டர்ன்ஷிப் பண்ணிருக்கீங்க, நான் வந்து ஒரு கம்பெனில வந்து வெறும் இன்டர்ன்ஷிப் மட்டும் தான் பண்ணிருக்கேன், அங்க வந்து நான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ணிருக்கேன் அப்படின்றதையும் நீங்க வந்து கண்டிப்பா உங்களோட சிவில போடலாம். இல்ல நான் வந்து ஃப்ரெஷரு, எனக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்ல, நான் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க உங்க காலேஜ்ல கண்டிப்பா ஏதாச்சும் ப்ராஜெக்ட் ஒன்று வந்து கண்டிப்பா பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் டீடைல்ஸை வந்து நீங்க வந்து ரொம்பவே வந்து எப்படி நீங்க பண்ணீங்க, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான டிஃபிகல்டிஸ் எல்லாம் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணீங்க, ஸோ எப்படி வந்து நீங்க வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து அச்சீவ் பண்ணீங்க அப்படின்ற விஷயம் எல்லாமே நீங்க போடலாம். ஸோ சிவி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாபுக்கு வந்து ஒரு சிவி, அடுத்த ஜாபுக்குமே வந்து அதே சிவியை வந்து திருப்பி நீங்க வந்து கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணாதீங்க அது மூலியமா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஜாபுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சிவியை நீங்க வந்து மாடிஃபை பண்ணணும்.
அதாவது இப்ப ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு ஜாப் ஓப்பனிங்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களை வந்து நீங்க முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னெல்லாம் வந்து பண்ணிருக்கீங்க, இல்லைன்னா உங்களுக்கு என்னெல்லாம் நாலேஜ் இருக்கு அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல, ஸோ அதெல்லாமே வந்து மாடிஃபை பண்ணி உங்களோட சிவில அப்டேட் பண்ணி ஒரு ஒரு ஜாபுக்குமே வந்து அந்த ஜேடியை நீங்க வந்து நல்லா படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்க சிவியை மாடிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான கால் வந்து ரொம்பவே ஈஸியா வரும். ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க யூஏ பொறுத்தவரையிலும் லைக் இங்க ஆல்ரெடி யூஏல இருக்கவங்களையும் வந்து அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம வேர்ல்டு வைட்ல எல்லாருமே வந்து அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப யாருமே வந்து எல்லா சிவியும் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு கால் பண்றவங்களுக்கு வந்து யாருக்குமே இங்க டைமே கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி சிவியை வந்து ஃபில்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால அந்த டூல்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான கீவேர்ட்ஸ் மட்டும் வந்து ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட் டீம் வந்து போட்டு வச்சுப்பாங்க. ஸோ அந்த கீவேர்ட்ஸ் வந்து உங்களோட சிவில வந்து மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் அந்த ஏஐ டூல் வந்து உங்களோட சிவியை வந்து புல் பண்ணி அவங்க ரெக்ரூட்டர் கிட்ட வந்து காமிக்கும். ஸோ அதனால உங்களோட ஜேடியை வந்து கரெக்டா வந்து நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க சிவியை நீங்க மாடிஃபை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான கீவேர்ட்ஸ் வந்து உங்களோட சிவில வந்து மேட்ச் ஆயிடும். அப்போ உங்களோட சிவி வந்து ரெக்ரூட்மெண்ட் டீம் வந்து பாக்குறதுக்கு 98% வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து எல்லா வீடியோலுமே எல்லா ஜாப்ஸ்க்குமே வந்து ஒரே சிவியை வச்சு நீங்க வந்து அப்ளை பண்ணாதீங்க. அதுக்கு ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சிவியை மாடிஃபை பண்ணுங்கன்னு நான் வந்து சொல்லிட்டே இருக்கேன். ஸோ நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஏஐ டூலை யூஸ் பண்ணி நீங்க வந்து எப்படி வந்து ஜாப் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த ஏஐ டூல் நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து லிங்க்டின்ல வந்து நீங்க வந்து ஆக்டிவா இருக்கணும். இந்த ஏஐ டூல் யூஸ் பண்றதுக்கு மட்டும் இல்ல, நீங்க யூஏல வந்து ஜாப் சர்ச் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க லிங்க்டின்ல வந்து ரொம்பவே வந்து சூப்பர் ஆக்டிவா இருக்கணும். நீங்க எப்படி மற்ற சோஷியல் பிளாட்ஃபார்மை எப்படி யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி இந்த லிங்க்டின் அப்படின்றது வந்து நீங்க வந்து ரொம்பவே வந்து அப் டு டேட்டா வந்து நீங்க வந்து எல்லா டீடைல்ஸுமே வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ரெகுலரா அதுல வந்து ரொம்ப ஆக்டிவா இருந்துட்டு எல்லா கம்பெனிஸுமே வந்து நீங்க வந்து ஈஸியா வந்து டைப் பண்ண வந்து நீங்க நினைக்கணும். ஸோ லிங்க்டினை பத்தி எப்படி யூஸ் பண்றது, அதுல எப்படி ஜாப் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் அதுக்கு தனியா வந்து ஒரு வீடியோ நான் வந்து போடுறேன். ஸோ இப்போ வந்து அந்த ஏஐ டூல்ல யூஸ் பண்ணி லிங்க்டின்ல உங்களோட டேட்டா பேஸை வச்சு எப்படி சிவி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். லிங்க்டின் ப்ரொஃபைல்குள்ளே போயிட்டு செட்டிங் அண்ட் ப்ரைவசி கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா ப்ரைவசின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து கெட் அ காப்பி ஆஃப் யுவர் டேட்டா அதை கிளிக் பண்ணிக்கிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிக் ரெஸ்யூம்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் காப்பி பண்ண டேட்டாவை எடுத்து இதில் இம்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ரெஸ்யூம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏஏ பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ரெஸ்யூம் வந்து நீங்கள் ஈஸியாக ஜாபில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.